ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே மெரினா பீச்சுக்கு போயிருப்பேன். ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா அவங்களுடைய வந்து நினைவிட திறந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம போயிட்டு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் ஐயா அவருடைய நினைவிடத்துக்கும் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய நினைவிடத்துக்கும் நம்ம வந்து போயிட்டு பார்க்க போகிறோம், பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவருடைய நினைவிடத்துக்கு போனதில்லை. ஸோ எப்படி தான் இருக்குது, நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க கைஸ் போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கே வந்துட்டோம். பார்த்தீங்களா, போன வாட்டி வந்து நம்ம அண்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவருடைய சமாதியை பார்க்க வந்திருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு என்ன எல்லோரும் திமுக கட்சிக்காரன்னு நினச்சிட்டாங்க. ஸோ நம்ம எந்த கட்சியும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய சமாதியையும் அப்படியே பார்த்துருவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போவோம். போன வாட்டி வந்து நைட் டைமில் வந்தோம், ஆனால் இந்த வாட்டி வந்து பகல் டைமில் வந்துட்டாங்க. நல்ல வெயில் அடிக்குது. இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது எம்ஜிஆர் ஐயா அவங்களுடைய நினைவிடமும் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு பேருதையுமே பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். போவோம். பரவாயில்ல கைஸ், பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வெயில் டைமாக இருந்தாலும் வெயில் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா காற்று கொஞ்சம் ஜில்லுன்னு வருது. ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய சிலையும் வச்சுருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் ஐயா அவங்களுடைய சிலையும் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய சிலையும் வச்சுருக்காங்க, அவங்களுடைய சமாதிக்கு எதிர்க்கவே. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம் ரைட்டில் ஏறி. சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா டிசைனிங்க்கு இந்த செடி மாதிரி வச்சுருக்காங்க. சென்டராக வந்து பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து தண்ணி வரும் போல், ஆனால் தண்ணியே இல்லை, காஞ்சி போயிட்டு இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு பாருங்க, அந்த சிலைக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸில் ஒரு ரெண்டு நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருக்காது கைஸ், ஒரு நிழற்கூடம் அந்த மாதிரியான ஒரு எல் ஷேப்பில் ஒரு நிழற்கூடம் இருக்குது. நம்ம இந்த சைடு போவோம். இந்த சைடு பார்த்தீங்களா கைஸ், சைடில் எல்லாம் நிறைய செடிங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடும் செடிங்க தான். அதே மாதிரி அங்கே நம்ம பார்த்தோம்ல தொட்டி, தண்ணி தொட்டியா, தண்ணி தொட்டியில் இல்லை கைஸ், தண்ணி போடுறதுக்கான ஒரு இடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணி இல்லை. செடியெலாம் நல்லாயிருக்கு கைஸ். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புல்லெலாம் வளர்த்து விட்டுட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா தென்னை மரம். ஸோ இது என்ன மரம்னே தெரியல, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்களா அந்த பழுத்து போயிட்டு இருக்குது புல்லுலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில்னால தான். ஸோ நம்ம அப்படியே போவோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிழற்கூடம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. பக்கத்தில் இருக்குது பாருங்கள் கைஸ். அந்த சைடு வந்து பார்த்திங்களா எம்ஜிஆரோட மியூசியம் இருக்காங்க. ஸோ நம்ம அங்கேயும் போகலாம். நம்ம எம்ஜிஆர் ஐயா அவருடைய வீட்டுக்கு போனதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலான்னு நான் உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன், போயிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கு கைஸ். பார்த்தீங்களா இந்த மரம் கூட இருக்குது பார்த்தீங்களா பீச்சு ஓரத்தில். ஓனா மரமாக ஏதோ சொல்லுவாங்க கைஸ். இந்த மரத்தை ஓனனுடைய தோல் மாதிரியே இருக்கும் இந்த மரம் பார்க்குறதுக்கு, அதனால் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராயல் பனை அந்த மரம் தான் இருக்குது. நாம் வந்துட்டோம் கைஸ், எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய சமாதிக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாதி மேலே காதை வச்சாக்கா டிக் டிக்னு சத்தம் வருமா, அதாவது அவங்க போட்டுட்டு இருந்த வாட்ச் இன்னும் உள்ளே ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னுமே நிறைய பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாரத ரத்னா எம்ஜிஆர் மேலே வந்து பார்த்திங்களா பூ போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு வருது. அங்கே எப்படி பார்த்தோமோ அந்த நெருப்பு, அணையாத நெருப்பு, அந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எரியுது. ஸோ நம்ம சென்டராக போவோம். பார்த்தீங்களா கைஸ், பா வெயில் சுரில் நடிக்குது கைஸ் கண்ணில். இங்கேயும் ஏதோ நட்டு விட்டுட்டு இருக்காங்க கைஸ், இதெல்லாம் என்னென்னு தெரியல. இருங்க நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், தோற்றம் மறைவு உழைப்பே உயர்வு, இந்தமாரி போட்டிருக்காங்க. அங்கே அவருடைய சிலை ஒன்று இருக்குது, சிலை இல்லை கைஸ், ஃபோட்டோ. ஸோ நம்ம அப்படியே போவோம். ஆளுங்களே இல்லை கைஸ். காலையில் டைம் கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு ஆளுங்களே இல்லை, ஆனால் இவங்க இருக்காங்க கைஸ். பார்த்தீங்களா ஜாலியாக நேலுக்கு தூங்கி நிற்கிறாங்க. நம்மளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அப்படியே போகலாம்.
இப்போ தாங்க கைஸ் வரேன் ஃபஸ்ட் டைம் ஜெயலலிதா அம்மா சமாதியை பார்க்கறதுக்கு. அப்போ காற்று தாங்க கைஸ் பயங்கரமாக அடிக்குது. இது நல்லாயிருக்கு கைஸ், நல்லா ஒரு ஸ்பேஸ் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. யூஎஃப்ஓ ஷேப்பில் இருக்குது பாருங்கள் உள்ளேயே. அப்படியே போவோம். இந்த ஒரு இடம் நல்லா நிழலாக இருக்குது கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, இந்த டைனோசர் எலும்பு கூடுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது கைஸ். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் தருது. இது வந்து பார்த்தீங்களா அவங்க சொன்னது, மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல எழுதியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்களா அறிவுசார் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நல்லாயிருக்கு கைஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம அப்படியே சென்டராக போவோம். இப்போ வந்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம போயிட்டு பார்ப்போம் சென்டராக. இங்கேயும் வந்து போட்டிருக்கு பாருங்கள், தோற்றம் மறைவு அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு போட்டிருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனுக்கு அந்த பூவில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே சுற்றி போவோம். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கைஸ் பெரிய ஃபோட்டோ, அம்மா அவங்களுடைய ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளோஸ்டில் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணலையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை அந்த சைடு வழி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நான் உங்களுக்கு அப்படியே குயிக்காக காமிச்சிட்டே இருப்பேன். நல்லாயிருக்கு கைஸ், ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த சைடே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அந்த மியூசியமுக்குள்ளே நம்ம போவோம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் அம்மா மியூசியமுக்குள்ளே போவோமா, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்ப்போம். நம்ம எம்ஜிஆர் மியூசியம் அங்கேயும் போவோம். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் கைஸ். ஓப்பனில் தான் இருக்கா, ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ், உள்ளே ஏறும் போக முடியாத மாதிரி. ஸோ மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே திறக்கலை. அம்மா மியூசியமும் திறக்கலை, எம்ஜிஆர் மியூசியம் திறந்துருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம போயிட்டு பார்ப்போம். என்னென்னு தெரியல கைஸ், உள்ளே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மியூசியமை. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்களோ என்னமோ. பீச்சுனாலே நமக்கு என்ன கைஸ் ஞாபகம் வரும், தென்னை மரம் தானே. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு குறையே இல்லை, நிறைய தென்னை மரம் இருக்குது. அப்படியே அங்கங்கே இந்த மாதிரி நிழற்கூட மாதிரி நம்ம நடக்கிற வழியில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஆனால் என்னென்னா சைட்லலாம் கொஞ்சம் நம்ம உட்காரத்துக்கு சேர் மாதிரி பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்களா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். கேமரா பார்த்தோன்னே பயப்படுறானுங்களா? இல்லை, வரானுங்க. பாருங்க கைஸ், இங்கே வா. அதோடைய கண்ணில் வந்து பார்த்திங்களா அந்த ஒரு பூச்சி இருக்குது, கிட்ட வரமாட்டேங்குது கைஸ். வந்தாக்கா அது எடுக்கலான்னு பார்க்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறிஞ்சிட்டே இருக்கும், அதை நம்ம எடுப்போம். பயப்படுது கைஸ். கிட்ட வந்தால் அது எடுக்கலான்னு பார்க்குறேன், அதுக்கு கண் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வாடா, வரமாட்டேங்குது கைஸ். கிட்ட எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் வந்தானா அவன் கண்ணில் இருக்கு எடுக்கலான்னு பார்க்குறேன், பயப்படுறான். எடுக்க முடியல கைஸ், ரொம்ப பயப்படுறான். அதுவே தானாகவே கீழே விழுதுறோம். ஸோ அதனால் நம்ம போவோம். அப்படி இல்லைனாலும் அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்து எடுப்பாங்க. நம்ம போனாக்கா அவன் ரொம்ப பயப்படுறான், நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இந்த ஒரு இடத்துல எம்ஜிஆர் மியூசியம் இதுவாச்சும் ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் தான் கைஸ் இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், செருப்பை வந்து வெளியே விட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நல்லா கூலிங்காக இருக்குது கைஸ் பிளேஸு. இந்த இடத்துல நியூஸ் பேப்பரில் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ எம்ஜிஆர் ஐயா அவங்க வந்த நியூஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்களா அவங்க பயன்படுத்தின துணி, ஷர்ட்டு, அந்த தொப்பி, கண்ணாடி, இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் உள்ளே போட்டுகிட்டு இருப்பாங்கள்ல அதெல்லாம் இருக்குது. அவர் போட்டுகிட்டு இருந்த ஷூ, பாஸ்போர்ட்டு, அப்போ இருந்த பாஸ்போர்ட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பொருள் மாதிரி இருக்குது கைஸ்.
ஸோ இந்த சைடு எம்ஜிஆர் ஐயா அவங்களும் ஜெயலலிதா அம்மா அவங்க 2 பேரும் ஒன்றா நடித்தப்போ எடுத்த புகைப்படங்கள் போல். ஸோ அதை தான் பார்க்க முடியுது. நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கலாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா, இங்கேயும் ஃபோட்டோ தான், சுற்றி ஃபோட்டோ தான். இதெல்லாம் மக்களுக்கு உதவி செஞ்சப்போயா இல்லை என்னன்னு தெரியல. ஃபோட்டோ காப்பிலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போவோம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா கைஸ், சிலை இருக்குது. அமைதி காக்கணும்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கே சிலையும் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரிஜினலாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருந்த ஃபோட்டோவும் இதையும் பாருங்கள். அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே இந்த ஸ்டாட்யூ செஞ்சுருப்பாங்க போல். அந்த இடத்துல என்னமோ ஒரு கோல் மாதிரி கொடுக்குறாங்க கைஸ், ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு, எம்ஜிஆர் வந்து. ஸோ இந்த ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவங்க வாங்கின அவார்டு அந்த சைடு போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? வாங்கின பரிசு பொருட்கள், இராணுவ விழா அப்போ வாங்கினது தெரியுதுங்களா உங்களுக்கு? பரிசு பொருட்கள் தொழிலாளர் தினத்தப்போ கொடுத்துருக்காங்க போல். நல்லா இருக்குது கேஸ். 100வது நாள் விழா. நிறைய இந்த கிஃப்ட்டு பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்களா தட்டு, அந்த காலத்தில் தட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு வந்துவிட்டோம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ காப்பி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஃபோட்டோ காப்பி. ஸோ நம்ம அப்படியே வெளியே போகலாம் கைஸ். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா கைஸ், நம்ம எம்ஜிஆர் ஐயா அவங்களுடைய மியூசியமுக்கு வெளியே வந்து பார்த்தா இங்கே தண்ணி அடிச்சுட்டு இருக்குது கைஸ் தானா. இது மேலாம் ஏறலாமான்னு தெரியல, நான் உங்களுக்கு ஏறி காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது பாருங்கள். அதுவாக ஆட்டோமேட்டிக் போல் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குது கைஸ் தண்ணி. சுற்றி நல்லா காற்று அடிக்குது, நல்லா இருக்குது கைஸ், சூப்பராக. இந்த இடத்துல பார்த்தீங்களா சோலார் லைட்டு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஏரியில் என்ன திட்டுவாங்க போல், நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாம். என்ன நேரம் இங்கே ஓடியாடுறாங்க? ஸோ கைஸ், நான் அங்கே மேலே ஏறி நின்றுட்டு இருந்தனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இல்லையா. ஒருத்தங்க வந்து சொல்லிட்டு போனாங்க போலீஸ் வந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் நகர்த்துறாங்க, கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறாங்க. உள்ள அடியில் பிடிச்சி தூக்கணுமா கைஸ். பார்த்தீங்கன்னா எப்படி நகர்த்துறாங்கன்னு நல்லா மூளையில் நகர்த்தி வச்சுட்டாங்க கைஸ் அந்த கம்பியை. கொஞ்சம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது நல்லா நகர்த்தி பின்னாடி வச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டம்தான் கைஸ் இந்த வெயிலில். ஓகே, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய சமாதியும் எம்ஜிஆர் ஐயா அவருடைய சமாதியும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அடுத்து வேறு எங்கே போகலான்னு சொல்லிவிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பீச்சுக்கு தான் போல், பீச்சுக்கும் போயிடுவோம். போயிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் கைஸ். எதற்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம அப்படியே அங்கே போவோம் கைஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு கைஸ்.